ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். யோக ஜாதக அமைப்புகள் இதிலேயே ஒரு 3 வீடியோ, இன்னும் பல வீடியோக்கள் போட முடியும். அது ஏன் மனசுல உதிக்குதுன்னா, எனக்கு மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும், குரு பக்தி உள்ள அனைவருக்கும் இந்த மாதிரி ஜோதிடத்தில் விரிவுபடுத்தி வீடியோக்கள் போடக்கூடிய தன்மை ஏன் வருதுன்னா, ஜோதிடத்தை ஒரு இதில் அடக்க முடியாது, சாப்ட்வேர்ல அடக்க முடியாது, ஒரு வார்த்தையில் கண்டிப்பாக பயிர் சொல்ல முடியாது. இது தெளிவாக புரிந்தவர்களுக்கு மட்டுமே ஜோதிடம் வசப்படும். யோக ஜாதகத்தில் தசா புத்தி அமைப்பு எப்படி இருக்கும், இது ஒரு தலைப்பு. யோக ஜாதகத்துல தசா புத்தி அமைப்பு எப்படி இருக்கும் எடுத்தோன்னு சொல்லிடலாம். அவயோக தசை கண்டிப்பா வராது. அப்படி அவயோக தசை வந்தால் நன்மை தரும் விதத்தில் அமையும். நன்மை எவ்வளவு தருது? 100 ரூபாய் தருதா, 80 தருதா, 60 தருதா, 40 தருதா, 10 ரூபாய் தருதா அப்படிங்கிறது நம்மளுடைய கிரக அமைப்புகளை பொறுத்தது, ஜாதக அமைப்பை பொறுத்தது. ஒரு ஜாதகத்தை 50% யோகம் இருந்தாலும் அதை முழுசாக பழுதின்றி அப்சர்வ் பண்றதுக்கு ஜாதகத்தை லக்னம் நன்றா இருக்கணும். இன்னும் மேற்கொண்டு சொல்லிட்டே போவேன், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், இப்படியே எடுத்துக்கிட்டே போகும். முக்கியமா லக்னம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், அப்பதான் எந்த சுமையாவும் நம்ம சுமக்க முடியும் அப்படிங்கிற அமைப்புல சொல்ல வேண்டியதுங்க. அதுபோக ஒரு ஜாதகத்துல கிரக நிலைகள் தவறா இருந்து அவயோக தசை கெட்டு போச்சு, அப்ப அந்த ஜாதகம் சிறு வயசுல வந்துடும், இவரோட பருவத்துல வராது. அதுவே யோக ஜாதகம். யோக ஜாதகம்னா அம்பானி அதானி போல இருக்கிறது யோக ஜாதகம் நான் சொல்ல வரல. அவரவர்களுக்கு அனைத்து பாக்கியமும் நிறைவாக அந்த பருவத்துல கிடைச்சா அது யோக ஜாதகம். எல்லாருமே கோடீஸ்வரர் வர்றதில்லை, மல்டி மில்லியனராக வருவது இல்லை. அப்ப யோக ஜாதகம்னா படிக்கிற வயசுல கல்வி, தடை இல்லாமல் கல்வி, திருமணம் பருவத்துல திருமணம், குழந்தை பாக்கிய பருவத்துல, வீடு வாசல் அமைப்புகள், வாகன அமைப்புகள் பருவத்துல, சந்தோஷமா இருக்கிற பருவத்துல. 60 வயசுக்கு மேல சந்தோஷங்களை நம்ம அப்சர்வ் பண்ண முடியாதனால அதுக்குள்ளே வந்தோம். இதுதான் யோக ஜாதகம். ஆனா எவ்வளவு அவங்களுக்கு பிராப்தம் இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. நான் சொல்றது தெளிவா புரியும். அந்த ஜாதகத்துல எடுத்த உடனேயே அவயோக தசை கெட்டு போனாலும் அது ஆரம்பத்திலே வந்துடும், தசா இருப்பு குறிக்கும். அதே மாதிரி யோக தசைகள் பங்கப்பட்டாலும் பலன் வராதுல்ல, அதுவுமே அந்த ஆரம்பத்துல வந்துட்டு போயிடும். அது பெற்றோர்களை அள்ளி வைக்கும். 1 வயசு குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? பெற்றோர்களுடைய நிலையை தெரியும். அதுலயும் ஒரு சூரிய சந்திரர்கள், 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இதெல்லாம் நல்லபடியா இருந்துச்சுன்னா, சின்ன வீடு கடை வீடு சுபத்துவம் வந்தா தந்தையார் தாங்கிக்கிட்டு இருப்பாரு. அற்புதமா சொல்லலாம். துருவ கடிதம் சொல்லாமல் இதை சொல்லலாம். நான் நிரூபிக்கிறது சிறு வயசுல இப்படி இருந்தாங்க, அப்படியே ஒத்துக்குவாங்க. இதுல வாக்கிய திருக்கணிதத்தை உட்படுத்துவேன். வாக்கியத்துல அந்த அவயோக தசை கூடுதலான வருஷம் இருந்தா, திருக்கணிதத்தில் கம்மியா இருந்தா அந்த கம்மியான அமைப்பு சொல்லுவேன். உதாரணத்துக்கு 6 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு கெடுதல் இருக்குன்னு வாக்கியம் காட்டும். திருக்கணிதத்துல 3 வருஷம் காட்டும். ஒரு ஷார்ப்பா சொல்றேன், 3 வருஷம் தான் நீங்க கெடுதலா இருந்தீங்க, அதுக்கு பிறகு நன்மையா வந்தீங்க. அற்புதமா ஆமாங்கிறாங்க. அப்ப வாக்கிய பஞ்சாங்க இவ்வளவு தவறா? அப்ப திருக்கணிதத்தை எழுதுங்க. நாங்க இதுக்கு பார்க்கத்தான் நேரம் இல்லை, எழுதத்தான் நேரம் இல்லை. ஒரு ஜோதிடம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் அக்கறையோட டீப்பா செல்கின்ற அனைவருமே வெற்றியும் புகழும் பணமும் அனைத்தும் கிடைக்கும். ஜோசிய துறையில கண்டிப்பா திருக்கணிதம் தான் பயன்படுது. இதுல எத்தனையோ கமெண்ட் வருது, எல்லாத்துக்கும் பதில் வச்சா நம்ம தான் டென்ஷன் ஆகும். அதனால புரியாதவர்களுக்கு புரியாமலே போகட்டும், அரைவரையா புரியுறவர்களுக்கு புரிய வைப்போம். சுத்தமா எதுவுமே ஆய்வு இல்லாம எனக்கு வாக்கியம் தான் பெருசு சொல்ற விட நம்ம டச் பண்ணவே வேண்டியதில்லை. நம்ம எனர்ஜி தாங்க போகும். ஆய்வாளர்கள் தெரிஞ்சுக்க, பொதுமக்கள் தெரிஞ்சுக்க, எந்த ஒரு விஷயத்தையும் மெய்யான விஷயம் என்னைக்குனாலும் ஜெயிக்கும். ஆனா அவங்களுக்கு புரியல, நம்ம விட்டுறணும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய ஆராய்ச்சி தடப்படும். அதை பத்தி நம்ம போகவே கூடாது. அப்ப யோகமான ஜாதகத்துல கெடுதலான தசாபத்தி சிறு வயதிலே வந்துடும், நல்ல தசாபத்திகள் பருவத்துல வரும். இதாங்க யோக ஜாதகம். இந்த யோக ஜாதகத்துல 3 வீடியோ இப்போதைக்கு போடுறேன், அடுத்து நிறைய பார்ப்போம். என்ன பற்றி சொல்றேன், அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல எனது பெருமைமிகு ஆசான் அவர்களுடைய கிரகபாவ சுபத்துவ சூட்சும கோட்பாடுகள் அடங்கிய வீடியோக்கள் இருக்கு. கல்வி மேன்மை, நான் சொல்றது கவனிங்க, கல்வி மேன்மை. எல்லாரும் படிச்சுட்டு நல்ல அமைப்புல வர்றதில்லை. கல்வி மேன்மை, திருமணத்தின் மேன்மை, வெளிநாடு பயணம், வெளிநாடு போய் அவஸ்தப்படுறீங்களா, வெளிநாடு போய் நல்லா இருக்கீங்களா, உள்ளூர் அவஸ்தப்படுறீங்களா, உள்ளூர் நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு சம்பாதிப்பீங்க, நோய் வருமா, நோய் கடைசி வரை இருக்குமா,
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு திரும்பியே பார்க்காதா? மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கடன் கடைசி வரைக்கும் இருக்குமா? பிரயோஜனமா இருக்குமா? இப்படி வாயில வர்ற வார்த்தைகள் கடல் இது ஏதோ வெள்ளம் போல வரும். சரிதான். அந்த மாதிரி வரக்கூடிய இதையெல்லாம் நான் விளக்கி இருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் திரையுடைய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் சிசேரியன் இப்படி ஒரு அமைப்புகளுக்கு அர்ஜென்டா சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு கிரக விளக்கத்தோட அவசரமா சொல்றவங்க அமைப்புலாம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி சொன்னோம்னாலும் தெளிவாக தான் சொல்லுவேன், லேட்டா சொன்னாலும் தெளிவாக சொல்லணும். பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறேன். என்ற பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் அறிவார்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ள தெளிவாக அறிவார்கள். ஒரு முறை பார்த்தா அடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்க. அது நம்ம கையில் தான் இருக்கு. எனக்கு தான் சத்தியமா ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் கண்டிப்பான நல்ல குருநாதரை பெற்றவர்கள் அனைத்துக்குமே சாத்தியமாகும். முயற்சி பண்ணுங்க. ஜோதிடம் வளரணும், நமக்கு பேரும் கிடைக்கணும், பணமும் வரணும் அப்படிங்கிற அமைப்பு தான். அப்ப திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும்? திருமணம் எப்போ 10 பொருத்தம்லாம் வராது, ஒரே வார்த்தை வரவே வராது. அதை பத்தி விமர்சனம் பண்ண வேணாம். அனுபவ பொருத்தத்துல ஜாதகர் எப்படிப்பட்டவர், ஒரு ஜாதகத்துல 7ஆம் மனைவி சொல்லிடலாம், இப்படித்தான் வரும்னு சொல்லிடலாம். பொருத்தம் அப்படித்தான் பாக்குறேன். எடுத்த உடனே 10 பொருத்தம் அறிய மாதிரி 2 ஒன்னா வைப்பாங்க. எப்படி இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம், ரச்சு இருக்கு, யோனி இருக்கு, செய்யுங்க. தசாபுத்தி பார்க்க மாட்டாங்க. ஒரு ஜாதகத்தை முதல்ல அவர் எப்படிப்பட்டவர், எப்ப திருமணம் செய்யலாம், இப்ப திருமணம் செஞ்சு வந்திருக்கீங்க, திருமணத்துக்கு இப்ப செய்யக்கூடாது, தள்ளி வைக்கணும், பேசி 1 வருஷம் சென்று வைக்கலாம், பேசி 2 வருஷம் சென்று வைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருடைய குணம், அவருடைய தாம்பத்திய அமைப்பு, பிள்ளைகள் எப்படி பிறக்கும் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறம் பெண் ஜாதகம் எத்தனை வந்தாலும் சரி அதோட ஒப்பிட்டு பார்க்குதா, ரெஃபர் பண்ணுவது மட்டும்தான் ஜோதிடம். ஒரு ஆணுக்கு திருமண வாழ்வு 70% 70% இருக்கா இருக்கிறத அதை அனலைஸ் பண்ணி சொல்றதா ஜோதிடம். இல்லாததெல்லாம் உருவாக்க முடியாது. அப்படித்தான் பெரிய ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஆன்மீக ஜோதிடர்கள் இங்க இல்லாதத நம்ம நல்லபடியா பார்த்தா அதை சரி கட்டலாம்னு செய்யவே முடியாது. அது அவளுக்கு தெரிஞ்சது. அதனால திருமணம் சிறப்பாக பார்க்கணும். சிசேரியன் குறிப்பதற்கு பெற்றோர் ஜாதகத்துல குருபவான 5ஆம் இடமும் எப்படி இருக்கு, அதனுடைய தடம் எப்படி இருக்கு, தசாபுத்தி எப்படி இருக்கு, அதுக்கு தவிர பிள்ளை பிறக்கும் உறுதியா. அப்ப அந்த ஜாதகத்துல உள்ள தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உறுதியா குறிச்சு கொடுக்கலாமே. எப்படி குறிக்கிறது? லக்னம் நல்லா இருக்கணும், குழந்தைக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசிதிபதி நல்லா இருக்கணும், அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் கெட்டு போக கூடாது. வரும் கண்டிப்பா, அனலைஸ் பண்ணா கண்டிப்பா வரும். தாய் தந்தை நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு குறை இருக்கும். அந்த குறை கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப பெற்றோர் ஜாதகத்தை பார்த்தான் அப்படிங்கிறது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னோட யூடியூப்ல பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. நேத்தோ முந்தாலும் அவர் சொல்லிட்டாரு, நீங்க பேசுறதுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும். அவருக்கு தெரிஞ்ச அதுதான். அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு? 5 சூரியன், அப்பா அதிர்ஷ்டக்காரர், 4ல 9ஆம் இடத்துல இது 9 சனி, பாக்கியங்கள் அள்ளி கொடுப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி லக்னத்துக்கு நல்லா இருந்தாலும் பாக்கியத்தை அள்ளி தருவாரு. அதே மாதிரி சின்ன வீட்டுல குரு வந்துட்டாரு, அரசு வேலை கிடைக்கும். மேசத்துல உச்சமா இருக்கு சூரியன், அரசு வேலை கிடைக்கும். இப்படிதான் சொல்ற கூட அவர் வரவேற்பார் போல. பயிற்சியா இருக்க வேண்டியது இல்லைங்க. எனக்கு என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நான் தெளிவா தான் சொல்றேன். என்கிட்ட கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஒழிய பார்க்குற வீடியோக்குள்ள நேர வர்றவங்க உங்களோட வீடியோ அற்புதமா இருக்கு, அதனாலதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விமர்சனத்தெல்லாம் நான் கவலைப்படுறது இல்லை. விரிவா சொல்றவங்களுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வராது, சப்ஸ்கிரைப் வராது, லைக் வராதுங்க. ஒரே வார்த்தையில் அள்ளி விடணும். குறுப்பெயர்ச்சி ஆச்சுங்க. மேசராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமா இருக்கு. மேசராசிக்கு வீடு பங்களா மாதிரி கட்டுவீங்கன்னு சொன்னார்னா அவருக்கு வீடு அமைப்பு இல்லாத ஜாதகத்துல எப்படி பங்களா வரும்? இப்படி சொல்றதுதான் சப்ஸ்கிரைபரும் லைக்கும் பாராட்டுதல் வரும். அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஒன்னே சொல்லிக்கிறேன், தரமான விதை மண்ணுக்குள்ள எவ்வளவு ஆழத்துல போயிச்சாலும் ஒரு நாள் வெளியே வந்து ஆகும். தரமற்ற விதை உள்ள மக்கி போகுங்க. இதுதான் அர்த்தம். என்னுடைய அருமையாசானுடைய கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ கோட்பாடை உள்வாங்கி ஜாதகத்துல நிரூபிச்சு அதை பார்த்து தினந்தன அசத்திர விஷயத்தினாலதான் இந்த வார்த்தை கான்பிடன்ஸா வருது, வேற ஒண்ணும் இல்லை. ஆக யோக ஜாதகம் என்பது விளக்கிட்டேன். அடுத்த யோக ஜாதகம் எப்படிங்கிறத இன்னும் அடுத்த வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம்.